everyone. So நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பைத்தான்ல tkinterல widgets வந்து பார்க்க போறோம். So first tkinter அப்படிங்கிறது என்ன, widget அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னேன். So ஒண்ணு இல்ல, நம்ம graphical componentsலாம் என்ன பண்ணலாம் அப்படினா அந்த நம்ம விண்டோல கிரியேட் பண்ணி so interact பண்றதுக்கு இந்த widget தான் யூஸ் ஆகும். So for example நம்ம வேற என்னெல்லாம் widgetல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொன்னா buttons, labels and entry fields, list box, canvases இந்த மாதிரி நிறைய widgets இருக்குது. So இப்போ என்னென்ன widgetsலாம் இருக்குங்கறத இந்த டயகிராம்ல பார்க்கலாம். button, அது மாதிரி check button, canvas, entry, frame, label, menu button, message box, list box, radio button இந்த மாதிரி நிறைய widgets வந்து நமக்கு tkinter interfaceல இருக்குது. So நம்ம first பார்க்க போற widget என்ன அப்படினு சொன்னா label. So இந்த labelங்கிறது is one of the component. So இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா so நம்ம அதுல ஒரு டெக்ஸ்டையோ ஒரு இமேஜையோ அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். So labelங்கிறது ஒரு container box சொல்லலாம். Within that box we have to use to store text and images. Okay. So அதே மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் வந்து யூசருக்கு நம்ம பிரிண்ட் பண்றதுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லேபிள் widgets வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So இதுல syntax என்ன அப்படினு சொன்னா w is equal to label of master options. ஓகே, இந்த wங்கிறது நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட். ஓகேவா? சரி. So இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படினு சொன்னா so first one is anchor. இந்த anchorங்கிறது என்னன்னா it specifies the exact position of the text. நம்ம widgetல that is labelல நம்ம எந்த பொசிஷன்ல டெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றது தான் anchor. ஓகே, டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படினா சென்டர். நம்ம லேபிள்க்குள்ள சென்டரா என்ன பண்ணிக்கலாம்னா அலைன் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றேன்னா இந்த anchor அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே, bg. சோ bgங்கற ஆப்ஷன் என்னன்னா பேக்ரவுண்ட் கலர். சோ அந்த widgetக்கு பிஹைண்ட்ல என்ன நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத bg அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ bitmapங்கிறது என்ன அப்படினு சொன்னா சோ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல லேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டெக்ஸ்டும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் and also add images. சோ இந்த bitmap யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம கிராபிக்ஸ் டெக்ஸ்ட்க்கு பதிலா some graphics வந்து உள்ள என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிள்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ bdங்கிறது என்ன அப்படினா it represent border. ஓகே, சோ நம்மளுடைய அந்த லேபிளோட width என்ன அதோட border வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு bd யூஸ் பண்ணிக்கலாம். the default value வந்து 2 pixels. ஓகே, cursor. சோ இந்த cursorங்கிறது என்னன்னா mouse pointer. சோ the mouse pointer வந்து நம்ம வந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் arrow mark இருக்கலாம் இல்ல டாட் இருக்கலாம். சோ உங்களுக்கு எந்த டைப்ல வேணுமோ அந்த டைப்ல cursor வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த cursorங்கற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் font. ஃபாண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம லேபிள்க்குள்ள என்ன டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ண போறோமோ அவருடைய ஃபாண்டோட டைப் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஃபாண்ட்ங்கற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் fg. சோ fgங்கிறது என்னன்னா foreground color. ஓகே, அது மாதிரி height. சோ height of the width. சோ இது வந்து என்னது இமேஜ் அப்படிங்கிறது இமேஜ் வந்து உள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, justify அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னா சோ ஓரியன்டேஷன் நம்ம வந்து பண்றதுக்கு இந்த justify வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா சோ அதை அலைன் பண்றதுக்கு நம்ம டிஃபால்ட்டா என்ன யூஸ் பண்ணா anchor பார்த்தோம் சென்டர். அதே மாதிரி justify யூஸ் பண்ணோம் அப்படினா ஒன்னு லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் சென்டரா என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம லேபிள்ல அலைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து justify அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, padx அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னா அந்த டெக்ஸ்ட்க்கும் அந்த லேபிள்க்குள்ளே ஒரு ஸ்பேஸ் அது என்னன்னா padx. அது வந்து x வந்து ஹரிசாண்டல் padding தான் நம்ம padx னு சொல்லுவோம். அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 1. அமரி pad y-ங்கிறது என்ன அப்படினா vertical padding. that is the text in between the லேபிள்க்கும் டெக்ஸ்ட்க்கும் என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த pad y-ல ஸ்பெசிஃபை பண்ணலாம். next one is relief. சோ இந்த டைப் ஆஃப் தி border என்ன டைப் ஆஃப் border யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத reliefங்கற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். the default value வந்து என்ன flat. ஓகே, டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படினா நம்ம என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து உள்ள டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் இப்போ இமேஜ் ஆட் பண்ண இமேஜ் பார்த்தோம். அது மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும் அப்படினா டெக்ஸ்ட்ங்கற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ இதுல வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் மோர் தென் ஒன் லைன் வந்து டெக்ஸ்ட் உள்ள வந்து லேபிள் பாக்ஸ்க்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னா சோ நம்ம வந்து ஒரு உள்ள நம்ம யூஸ் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அண்டர்லைன்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன். நம்ம லேபிளில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு இந்த அண்டர்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விட்த் அப்படிங்கிறது என்ன, அந்த விட்ஜெட் லேபிளோட விட்த் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரேப் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம லேபிளில் மோர் தென் ஒன் லைன்ஸ் நம்ம வந்து உள்ள டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணும்போது, ஸோ அதை நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம கிவன் டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ரேப் லென்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம லேபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், இம்போர்ட் tkinter as tk வந்து நம்ம tkinter இன்டர்ஃபேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வேரியபிள் வந்து tk. ஓகே, w is equal to tk dot label of root. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விண்டோவில் வந்து இந்த லேபிளை வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதாவது மாஸ்டர் சொல்லலாம், வந்து ரூட் சொல்லலாம், ஆர் டாப் சொல்லலாம், இல்லை மெயின் சொல்லலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள், யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம் தான். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹலோ tkinter. ஸோ நான் சொன்னல ஆப்ஷன்ஸ் நிறைய பார்த்தோம்ல, அதில் டெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், விதின் தட்குள்ள ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் w.pack. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரி மெத்தட்ஸ் பார்த்தோம், பேக்கு, பிளேஸ், கிரிட் பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட tkinter விண்டோவில் நம்ம எங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேக் அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் ரூட் டாட் மெயின் லூப். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். மெயின் லூப் எதுக்காகனா, ஸோ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து விசிபிளாக அந்த விண்டோ வந்து இருக்கணும், அப்பியரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெயின் லூப் வந்து திரும்ப நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகே, இதான் என்னென்னா இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அந்த லேபிளில் நான் என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ tkinterங்கிறது டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம இதில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ள பாஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ரூட்ஸ் ஈக்குவல் டு tk dot label of root text is equal to red text in times. ஓகே, நம்ம டிஸ்பிளே பண்ண போகிற டெக்ஸ்ட் என்ன, ரெட் டெக்ஸ்ட் இன் டைம்ஸ் தான். ஸோ அதோடைய ஃபாண்ட் வந்து என்ன, ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா ரெட்டு, அதோடைய ஃபாண்ட் என்னென்னா டைம்ஸ் நியூ ரோமன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் என்ன, க்ரீன் டெக்ஸ்ட் இன் ஹெல்வெட்டிகா ஃபாண்ட், ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து லைட் க்ரீன், பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க் க்ரீன். ஓகே, அடுத்து ஃபாண்ட்ஸ் ஈக்குவல் டு ஹெல்வெட்டிகா 16 போல்ட் இட்டாலிக். ஸோ இப்போ இதை அப்படியே பேக் கொடுத்துருேன் டேரெக்டாக. அடுத்து tk dot label of root text equal to blue text in verdana bold. foreground color வந்து blue, background color வந்து yellow, and font type என்ன verdana 10 bold. ஓகே, இப்போ 3 types of label இந்த ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட் டெக்ஸ்ட் இன் டைம்ஸ் ஃபாண்ட், செகண்ட் வந்து என்ன க்ரீன் டெக்ஸ்ட் இன் ஹெல்வெட்டிகா ஃபாண்ட், தேர்ட் டெக்ஸ்ட் வந்து ப்ளூ டெக்ஸ்ட் இன் வெர்டனா ஃபோல்ட். ஓகே, மூணுக்கு போய் வேறு கலர் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க பாருங்கள். FG equal ரெட். ஃபர்ஸ்ட் லேபிள் பாக்ஸ் வந்து உள்ள டெக்ஸ்ட் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன ரெட். ஸோ செகண்ட் லேபிள் பாக்ஸ் வந்து லைட் க்ரீன், தேர்ட் லேபிள் பாக்ஸ் வந்து ப்ளூ கலர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண வர எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெட் கலர், செகண்ட் ஒன் இஸ் க்ரீன் கலர், தேர்ட் ஒன் இஸ் ப்ளூ கலர். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றிருக்கேன். ஸோ அதோடைய ஃபாண்ட்டோட டைப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் என்னென்ன நம்ம tkinterல லேபிள் விட்ஜஸோட என்னென்ன யூஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.